உங்களை எலும்பு தோல் போர்த்திய பூத உடல் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? மறுபடியும் சிந்திச்சு பாருங்க. நீங்க ஒரு ஆன்மா, மாபெரும் சக்தி வெளியில இயங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆற்றல் தளம். நம்ம ஒருத்தரோட ஒருத்தர் இணைக்கப்பட்டிருக்கோம். அதை நம்மால பார்க்க முடியாது. இது புற வழின்னோ இது அக வழின்னோ தனித்தனியா எதுவும் இல்ல. எல்லாமே இணைக்கப்பட்டிருக்கு. இங்க பிரிக்க முடியாத ஆற்றல் தளம் தான் இருக்கு. பெரும்பாலான சமயங்கள்ல இந்த பூத உடலாலும் பௌதீக ஈர்ப்பாலும் நம்ம கவனம் செதறிடுது. உங்க ஆன்மாவை தற்காலிகமா சிறை வைக்கிற ஒரு சாதனம் தான் உங்க உடம்பு. ஒரு அறையை நிரப்பக்கூடிய அளவுக்கு உங்க ஆன்மா ரொம்ப பெருசு. நீங்க ஆதி அந்தம் இல்லாதவர். நீங்க தான் சக்தியின் பிறப்பிடம். மனுஷ ரூபத்துல வடிவமைக்கப்பட்டுள்ள கடவுள் நீங்க தான். நீங்க ஒரு கச்சிதமான வடிவமைப்பு. ஆன்மீக ரீதியா சொல்லணும்னா நாம கடவுளை போல உருவாக்கப்பட்டுள்ள அவரோட பிம்பம். பிரபஞ்சம் தன்னோட உணர்வு நிலைய வெளிப்படுத்திக்கிற மற்றொரு வழிதான் நாமன்னு சொல்லலாம். மலர்ந்துகிட்டு இருக்கிற சாத்தியக்கூறுகளோட முடிவில்லாத தளம் நாமன்னு கூட சொல்லலாம். இது எல்லாமே உண்மைதான். நீங்க படைப்பு மூலத்தோட வடிவா பிம்பமா உருவாக்கப்பட்டவர்னு ஒவ்வொரு பாரம்பரியமும் உங்ககிட்ட சொல்லிருக்கு. உங்களுக்கு தெய்வ வல்லமை